அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எபினிசி டிஎன்பிஎஸ்சி அகாடமில தினம் ஒரு தேர்வு அப்படின்றதுல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 50 கேள்விகள் இதுல இருக்குது. திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல், நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? நாலடியார்ல எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? நாலடியார் எத்தனை இயல்களை கொண்டது? நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை இயற்றிய சமண முனிவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? நாலடியார் எந்த வகையை சேர்ந்தது? நாலடியாருடைய சிறப்பு பெயர் என்ன? நாலடியாருடைய நூலின் ஆசிரியர் என்ன? பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் எது? 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல கீழ்கண்ட அந்த 4ல எது ஒன்று? நாலடியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன? 11 கீழ்க்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றக்கூடிய நீதி நூல். 15வது கேள்வி, நாலடியார்ல அதிகாரத்தை தொகுத்தவர் யாரு? நாலடியாரை முப்பாலாக வகுத்தவர் யாரு? குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல். பெருமுத்திரையர்கள் எந்த நூற்றாண்டு? நாலடியாரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? நாலடியாரில் உள்ள பொருள்பாலில் உள்ள அதிகாரம் எத்தனை? செய் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன? சரிங்களா? செய். பாலுன் குறுகின் தெரிந்து இப்பாடல் அடி எந்த நூல்ல இருக்குது? விச்சை என்பதன் பொருள் என்ன? நாலடியாரில் இன்பத்து பாலில் உள்ள இயல்கள் எத்தனை? பின்வருவனற்றில் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு சொல்லி 4 நாலடியாருடைய கருத்துக்கள் இருக்குது. ஸோ மொத்தம் 25 கேள்விகள் நம்ம இந்த பிடிஎஃப்ல வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்காக உங்களுக்கு கீழே கொடுக்குறோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இந்த கொஷின்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் வந்து இன்றைக்கு ஈவினிங்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். அதனால் இப்போ கேள்வி மட்டும் உங்களுக்கு நாங்கள் போடுறோம். 25 கேள்விகள் இருக்குது. பெரும்பாலும் இது நாலடியாரிலிருந்து கேட்கிற கேள்விகள் தான். ஸோ அதனால் 25 கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈவினிங்கில் அப்லோட் பண்ணுறோம். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.